நண்பர்களே, அடிமாடுகளாய் போகும் கால்நடைகளை பற்றிய கவிதை இது. எழுதியவர் கவிஞர் விக்ரமாதித்யன். அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கின்றன அடிமாடுகள். 10 வருஷமாய், 20 வருஷமாய், 30 வருஷமாய், ஏன் காலம் காலமாய், 100 100ஆய், 1000 1000ஆய், கூட்டம் கூட்டமாய், மந்தை மந்தையாய், வடக்கிலிருந்து தெற்காக பிறகு மேற்காக திரும்பும் தேசிய நெடுஞ்சாலையில் மலையாள தேசத்துக்கு. மாடுகளின் கண்கள் ஸ்படிகம் போலானவை. மாடுகளுக்கு அவற்றிற்கேயான அறிவும் உணர்வும் உண்டு. ஒரே சமயத்தில் உழைப்பிற்கும் உணர்வின்மைக்கும் உதாரணமாகிறவை இந்த மாடுகள். எனில் இந்த அடிமாடுகள் பாவம். இவற்றின் கண்களில் பீதி, நடையில் சவக்களிப்பு. உடம்பு ஒட்டி உலர்ந்து, முதுகில் சூட்டுக்கோல் எழுத்து. ஒரு காலத்தில் பெரும் நிலப்பரப்பை உழுதவை இவை. ஆழக்கிணற்றிலிருந்து இரவை இறைத்தவை இவை. கோட்டை கோட்டையாய் போரடித்தவை. சரளைக்கல் வழியாக வண்டி இழுத்தவை. மாடுபிடி சண்டைகளில் அநேகம் குடலை குத்தி கிழித்தவை. பையவே அடியெடுத்து போகின்றன இன்று. பாதை தெரியாது நடக்கின்றன இப்போது. பரிதாபமாய் விழிக்கின்றன எங்கே. இரவு பகலாய் ஓட்டிப் போகிறார்கள் இரக்கத்துக்குரியவர்கள். தொழில் பழக்கத்தில் மனசு மரத்துப் போனவர்கள், அறியாதவர்கள், அப்புராணிகள். அடிமாடுகளின் ஆதி நாள்கள் ஆனந்தமானவை. அவற்றின் காதலும் வாழ்வும் அற்புதமானவை. 1000 கண்ட பின்பு வரும் அத்தமும் முடிவும் அர்த்தமுள்ளவை என்றோ. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.